சென்னையில் சளி தொல்லைக்கு விக்ஸுடன் கற்பூரம் குழப்பி மூக்கில் தேய்க்கப்பட்ட குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விக்ஸ் வேப்பரப்ல கேம்ஃபர் இருக்கு, மென்தால் இருக்குது. இதெல்லாம் பேபிஸ்க்கு கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது அவங்க ஏர்வே இரிட்டேஷன் காஸ் பண்ணலாம், மெயினா ஃபிட்ஸ் எல்லாம் வரலாம். அதே மாதிரி தான் அந்த எண்ணெய் எல்லாம் காய்ச்சி கற்பூரத்தை நெஞ்சில ஏதாவது தேய்க்கிறது நிறைய பார்த்திருக்கேன். இது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. எஸ்பெஷலா லெஸ் தென் 2 years இருக்கிற பேபிஸ்க்கு இது அவங்க ஸ்கின் வழியா என்டர் ஆனாலும் சரி, இல்ல அவங்க இன்ஹேல் பண்ணாலும் சரி, இந்த கற்பூரம் கேம்ஃபர் கண்டிப்பா ஃபிட்ஸ் காஸ் பண்ற அளவுக்கு டாக்ஸிக் ஆனது. தயவு செஞ்சு கற்பூரத்தை ஒரு ஹோம் ரெமடியா யூஸ் பண்ணாதீங்க. சோ குழந்தைக்கு சளி இருக்குது அப்படின்னா நீங்க பேசிக்கா பண்ண வேண்டியது நேசல் டிராப்ஸ், சலைன் டிராப்ஸ் கொடுங்க. குழந்தைய ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரீக்வெண்டா ஃபீட் பண்ணுங்க. நீங்க இந்த ஹோம் ரெமடிஸ் எல்லாம் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் சளி தானா சரி ஆயிடுங்க. அதுவரை குழந்தைய கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹனி கொடுக்கலாம், இந்த துளசி கற்பூரவள்ளி எல்லாம் கொடுக்கலாம். ஆல் தட் இஸ் ஓகே. பட் இந்த ஒரு சில ஹோம் ரெமடிஸ் which are very dangerous. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. சளி இருக்கும் போது ஹோம் ரெமடியை விட, மருந்தை விட நீங்க கொடுக்க வேண்டிய 2 முக்கியமான விஷயம், ஒன்னு ரெஸ்ட், இன்னொன்னு டைம். சோ குழந்தை நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்லா ஃப்ரீக்வெண்டா ஃபீட் பண்ணுங்க, இல்ல அட்லீஸ்ட் ஹைட்ரேட்டடா வச்சுக்கோங்க. அண்ட் போதுமான அளவு டைம் கொடுங்க. தன்னை போல சரியாயிரும். நம்ம பாடி ஒரு சூப்பரான ரிப்பேர் மெக்கானிசம் உள்ளதுங்க. நம்ம பாடி தான் டாக்டர். அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். ஒரு சளி பிடிக்குதா, ஒரு 10 to 14 days டைம் கொடுங்க, ரெஸ்ட் எடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சளி சரியாயிடுங்க. நான் ஹோம் ரெமடியே வேண்டான்னு சொல்ல, பட் ஹோம் ரெமடிங்கிற பேர்ல ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குழந்தைங்களுக்கு டாக்ஸிக்கா போயிடலாம். ஸோ தயவு செஞ்சு இதை பத்தி அவேரா அறிஞ்சுக்கோங்க, பண்ணாதீங்க ப்ளீஸ்.